இரண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் போது 6 லிருந்து 9 வாசிக்கும் போது இங்க லோத்துடைய சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. சோதம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியை நடப்பவர்களுக்கு அவைகள் திஷ்டாந்தமா வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையை வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரிகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அல்லேலூயா. சோதம் குமார பட்டணத்தை சாம்பலாக்கினார், அதை அக்கினியினால தீர்த்தார். எதுக்காக? அவபக்தி உள்ளவர்களாய் நடக்கிறவர்களுக்கு அது திருஷ்டாந்தம். அதுதான் ஒரு திருஷ்டாந்தம். அவபக்தியா நடந்த சோதம் குமார பட்டணத்தை எப்படி ஆண்டவர் அழிச்சு சாம்பலாக்கி இருக்கிறார் பாத்தியா? திருஷ்டாந்தம். ಅದು ಒಂದು ಸಾಕ್ಷಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದೊಂದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ತೋರಿಸಿದರು. ಸೋದಮ ಕುಮಾರ ಪಟ್ಟಣ ದೇವರು ನಾಶ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಸುಟ್ಟಾಕಿದ್ದಾರೆ. ಯಾಕೆ ಅದು ಮಾಡಿದರು? ಅದನ್ನೇ ನೋಡುವಾಗ ಪಾಪದಲ್ಲಿ ಆ ದೇಶ ನಾಶವಾಗಿದೆ. ಪಾಪ ಮಾಡಿದ ಅಕ್ರಮ ಮಾಡಿದ್ರಿಂದ ಆ ದೇಶವನ್ನು ದೇವರು ಸುಟ್ಟಾಕಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದನ್ನು ನೋಡುವಾಗಲ್ಲ ದಿಷ್ಟಾಂತವಾಗಿ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. திஷ்டாந்தமாக ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார். அக்கிரமக்காரருக்குள்ளே வாசம் பண்ணினான் லோத்து. ಅಕ್ರಮದಿಂದಲೇ ವಾಸ ಮಾಡಿದ, ಅಕ್ರಮ ಜನ ಇರುವ ಜನದ ಮಧ್ಯದಲ್ಲೇ ವಾಸ ಮಾಡಿದ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅವರು ಮಾಡುವ ಪಾಪ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನೋಡಿ ನೋಡಿ ದಿನ ದಿನ ಅವನಿಗೆ ದುಃಖವಾಯಿತು. ಅಯ್ಯೋ ಹಿಂಗ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅಯ್ಯೋ ಹಂಗ್ ಮಾಡ್ತಾರೆ, ಹಿಂಗ ಮಾಡ್ತಾರೆ, ಹಿಂಗ ಮಾಡ್ತಾರೆ, ಅಯ್ಯೋ ಪಾಪ ಮಾಡ್ತಾರೆ, ಅಯ್ಯೋ ಹೀಗ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅವನಿಗೆ ದುಃಖ ಅರ್ಥ. ನಾಲ್ದೋறும் ಡೈಲಿ ದಿನ ಅವ್ರು ಮಾಡುವ ಎಲ್ಲ கிரியைகளை அவன் ನೋಡ್ತಾನೆ. அல்லேலூயா. அதை பார்க்கறான், கேட்கறான். நீதி உள்ள தன்னுடைய இருதயத்துல பாதிக்கப்பட்டான். அல்லேலூயா. அவனை ஆண்டவர் ரட்சித்தார். ಅವನನ್ನು ದೇವರು ಈ ದೇಶದಲ್ಲಿ ನಾವು ಹಂಗೆ ಬದುಕ್ತಾ ಇದೀವಿ, ನಾವು ಹಂಗೆ ಬಾಳ್ತಾ ಇದೀವಿ. ದಿನ நம்ம கண்ணுல பார்க்கிறோம், தினம் நம்ம காதுல கேட்கிறோம். அக்கிரமக்காரர்கள் மத்தியிலே நம்ம வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வருத்தம் இருக்குதா? ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இருதயத்தில் குத்தப்பட்டிருக்கிறதா? அவங்களதான் ஆண்டவர் ரட்சிப்பார். நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் உங்களை விபச்சாரக்காரனோடு கூட கலந்துக்க கூடாதுன்னு சொல்லலையே. சொன்ன அந்த உலகத்துல நம்ம எங்கமே வாழ முடியாது. இந்த உலகம் அப்படித்தான் இருக்குது. இந்த உலகமே விபச்சார கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் இந்த உலகமே சாத்தான் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாத்தான் அந்த உலகம் பாவத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நாம உஷாரா இருக்கணும், நாம கரைப்படாதபடி இருக்கணும். அப்படி பார்த்தா நம்ம இந்த உலகத்திலே வாழ முடியாது. அல்லேலூயா. அந்த அக்கிரம கட்டுல நம்ம கட்டப்படக்கூடாது, பாவ கட்டுல கட்டப்படக்கூடாது. அக்கிரமம் நம்மளை பிடிக்குவதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. துன்மார்க்கல தான் அந்த அக்கிரமம் பிடிச்சிருக்கும். ದುಷ್ಟರನ್ನು ಅಕ್ರಮಗಳು ಹಿಡಿಯುತ್ತವೆ. ಪಾವಿಗಳ தான் அந்த கட்டுகள் கட்டப்பட்டிருக்கும். அந்த பாவத்துல தான் கட்டப்பட்டிருக்கும். ಪಾಪ ಮಾಡುವವರನ್ನು ಅಕ್ರಮಗಳು ಹಿಡಿಯುತ್ತವೆ. தேவபிள்ளை ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கினார். ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. அந்த பாவம் செய்யும்போது, அக்கிரமம் செய்யும்போது மனுஷனுக்கு தெரியும், இதுல சந்தோஷம் இல்ல, இதுல என்னால நீடித்திருக்க முடியாது என்பது தெரியும். ಪಾಪ ಮಾಡುವಾಗ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಗೊತ್ತು, ಇದ್ರಿಂದ ನಮಗೆ ಆனா தெரிஞ்ச தெரியாமலே போய் செஞ்சிட்டேன். ಆದ್ರೆ ಗೊತ್ತು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಏನೋ ಮಾಡ್ಬಿಟ್ರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ಅದರಿಂದ வெளியே வரணும். ಅದರಿಂದ ಹೊರಗಡೆ ಬರಬೇಕು. ரெண்டு ஒரு பன்னியும் ஒரு பன்றியும் ಒಂದು ಹಂದಿ ஒரு ஆடும் ಒಂದು ಕುರಿಮರಿನು ಫ್ರೆಂಡ್ங்க ரெண்டும் ಇಬ್ರು ಕುರಿ ಫ್ರೆಂಡ್ ரெண்டு பேரும் ಇಬ್ರು ಫ್ರೆಂಡ್ಸ್ ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சிட்டு நல்லா திங்கக்கிழமை காலையில காலேஜுக்கு போனாங்க. ಚೆನ್ನಾಗಿ ಸ್ನಾನ ಮಾಡ್ಕೊಂಡು ಕಾಲೇಜಿಗೆ ಹೋದ್ರು. எங்க போனாங்க? காலேஜுக்கு வேலைக்கு ரெண்டு பேர் போனாங்க. ஹல்லேலூயா. ஒன்னு பண்ணி ಒಂದು ಹಂದಿ ஒன்னு ಕುರಿಮರಿ. இப்ப பண்ணி யாரு ஆடு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு பண்ணி யாரு ஆடு? ಇವಾಗ ಯಾರು ಕುರಿ ಯಾರು சொல்லுங்க நீங்க. ಹಂದಿ. ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுப்பா. ಇಬ್ರು ಫ್ರೆಂಡ್. நீ யாருன்னா வச்சுக்கோ, இல்ல நீ பண்ணி இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி. ಇಬ್ರುನೇ ನೀವ್ ಯಾರಂದ್ರೆ ಇಟ್ಕೊಂಬೋದು. யாரா இருக்கலாம், ಯಾರಾಗಿರೂ ಇರ್ಬೋದು. பண்ணி யாரு ஆடு யாரு? ಹಂದಿ ಯಾರು ಕುರಿ ಯಾರು? இல்ல அவனை போய் தாடி பிடிச்சு காமிச்சுக்கிறேன். அல்லேலூயா. ஆடுனா யாரு? ಕುರಿ ಅಂದ್ರೆ ಯಾರು? ஆடு யாரு? அதையாவது புரிஞ்சுக்க. ஆடுகள் யாரு? சங்கீதம் 23 முன்னாடி வந்துடணும். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், அவர் மேய்ப்பர். அல்லேலூயா. நான் ஆடு, ஆடு நான். அல்லேலூயா. கவனிங்க.
இப்ப 2 பேர் போனாங்க. பண்ணி யாரு? ಹಂದಿ ಯಾರು? பண்ணி வந்து உலகத்தாங்க வச்சுக்க, யாரோ ஒருத்தன் உலக ஃப்ரெண்டு. ಲೋಕದಲ್ಲಿರೋರು 2 பேரும் போனாங்க ಇಬ್ರು ಹೋದ್ರು. ஒரு பிரிட்ஜ் மேல. ಒಂದು பிரிட்ஜ் டக்குன்னு ஒடிஞ்சிச்சு. ಬ್ರಿಡ್ಜ್ ಒಡೆದೋಯ್ತು. கீழே என்ன போயினுக்குது? ಕೆಳಗಡೆ ಏನಾಗ್ತದೆ? நல்ல கோவம் ஆறு போயினுக்குது. யாரு? ಒಂದು ಗಲೀಜು கோவம் ஆறு போயினுக்குது. ಇದೆ. 2 பேரும் வந்தாங்க. அல்லேலூயா. ಇಬ್ರು ಬಿದ್ರು. இப்போ ஃப்ரெண்டு கீழே வந்து என்ன பண்ணுவாரு? இருறா இங்க இருறா. அவரு ஆடு சொல்லு, ஐயோ ஒரே நாத்தடிக்கு நான் மேல, ஏய் இருறா இங்க தான் இருறா. ಕುರಿ ಮರಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಎಲ್ಲಿ ಹೋಗ್ರೆ? ಸ್ಮೆಲ್ ಬರ್ತಾ ಇದೆ, ನಾನು ಮೇಲೆ ಹೋಗ್ತೀನಿ. இருறா இங்க தான் இருறா. என்ன பண்ணாரோ? ಹಂದಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಇಲ್ಲೇ ಇರೋ. ஐயோ எனக்கு நாத்தம் தெரியாத ஊன்ட்டேன்ப்பா. ಅಯ್ಯೋ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ உன் ಬಿದ್ಬಿಟ್ಟೆ. கூட வந்து நான் ஊத்துட்டேன் நான் சேத்துல. ಕುರಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ, என்னால முடியல ஒரே நாத்தடிக்குது. ನನಗೆ ವಾಸನೆ ಬರ್ತಾ ಇದೆ, ನಾನು ஆடு சேத்துல இருக்குமா மேல ஏறுமா? ಕುರಿ மேல ஏறுமா இல்ல சேத்துல இருக்குமா? ಮೇಲೆ ಬರುತ್ತಾ? இப்ப நீங்க யாரு? ஆடா ನೀವು ಯಾರು? இல்ல பரவாயில்ல, என் பண்ணி ஃப்ரெண்டு ಇಲ್ಲ ஊத்துட்டான். ಹಂದಿನ. என் பண்ணி ஃப்ரெண்டுக்கு ஊன்ட்டான், நானும் அவன் கூட கம்பெனி கொடுக்குறேன். ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಹಂದಿ ಬಿದ್ಬಿಟ್ಟ, ನಾನು ಅವ್ನ ಕಂಪನಿ சில ಕೊಡ್ತೀನಿ. பேர் இப்படி மிஞ்சின நீதிமானா இருப்பாங்க. ಕೆಲವರು ಈ ತರ போய் ஒயிட் ஷாப் நின்னுக்கிறது. ವೈನ್ ಶಾಪ್ எங்க போய் நின்று ஜெபம் பண்ணிருக்கிறேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. அங்க போய் நின்று ஜெபம் பண்றாங்க. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. உள்ள விட்டா உள்ள போயிட்டு குடிக்கிறவங்கள ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. ಇವರು ಬಿಟ್ರೆ ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಕುಡಿಯೋರ್ಗೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಬರ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹalleluya. அப்படியே அவர் வாசனையில் என்ன பண்ணுவாரு? ಹಂಗೆ ಅವರು ವಾಸನೆಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? சும்மா கரணும் சொல்ல, வாப்பா ஒரு கட்டிங் போடுப்பா. ಬನ್ನಿ ಒಂದ್ ಕಟಿಂಗ್ அட வாப்பா ஏசாமி குச்சார் வாப்பா நிடுவான். ಯೇಸು ಸ್ವಾಮಿನೇ ಕುಡಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿ. சொல்லிடுறாங்க, ஏசாமி குச்சார் வா காரணம். ಯೇಸು ಸ್ವಾಮಿನೇ ಕುಡಿದ್ರು ಅಂತ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ. அவரு திராட்சை ரசம் குடிச்சாரு, ಅವರು ದ್ರಾಕ್ಷಿ அவர் ஆல்கஹால குடிச்சாரு, ಹಾಲ್ಕಕ சாராயமா குடிச்சாரு. அல்லேலூயா. திராட்சை ரசம் குடிச்சாரு. ದ್ರಾಕ್ಷಿ ರಸ ಕುಡಿದ್ರು. அல்லேலூயா. பன்றியோடு கூட போய் தெரியாத ஊன்னா ஏந்துக்கணும் வெளியே. ಹಂದಿ ಹತ್ರ ಹೋಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಬಿದ್ರೆ ಎದ್ದೋಳ್ಬೇಕು ಜಲ್ದಿ. ஊந்தாவே ஏந்துக்கணும்னு சொல்றேன். ಬಿದ್ರೆ ಎದ್ದೋಳ್ಬೇಕು. சில பேர் அது கூட வாழ்க்கை வாழணும்ன்றாங்க. ಕೆಲವರು எப்படி இருக்கு யோசிப்பாரு. நம்ம பசங்க அப்படின்னா ಯೋಚನೆ ಮಾಡಿ என்ன சொல்லமா சொல்றேன். அல்லேலூயா. சில பேருக்கு நான் அப்படிதான் வாழ்வேன், ಕೆಲವರಿಗೆ ನಾನು ಹಂಗೆ ಬಾಳ್ತೀನಿ, இல்லனா இல்ல நான் செத்துருவேன், ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಾನು ಸತ್ತೋಗ್ತೀನಿ, ஒழுங்கಾ நீ அந்த பண்ணி கூட என்ன கட்டி வச்சிடு, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಾನು ಹಂದಿ ಜೊತೆ, இல்லனா நான் அந்த பண்ணி கூட ஓடிடுவேன். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಾನು ಹಂದಿ இப்படி ಜೊತೆ எல்லாம் மிரட்டுவாங்க பசங்க. ಈ ತರ ಎಲ್ಲ அல்லேலூயா. ಹೆದರಿಸ್ತಾರೆ. எப்படியா அந்த பண்ணி ஆடா மாத்தி கொண்டு வந்தாலும் சந்தோஷம். ಹೆಂಗೋ ಹಂದಿನ ಕುರಿಯಾಗಿ ஆனா ஆடா இருக்கிற நீ ನೀ ಕುರಿಯಾಗಿರುವ ನೀನು பண்ணி ஆயிடாது. ಹಂದಿ ಆಗ್ಬೇಡ. அல்லேலூயா. என்ன ஆயிடாது? பசங்க யோசிக்கிறேன், பரவாயில்ல அங்கிள் நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க. பண்ணிங்களெல்லாம் ஆடாகிட்டா எனக்கு அப்போ ஓகே, அப்போ ஓகே தான். நீ போய் பண்ணி ஆயிடாது. ನೀನು ಹೋಗಿ ಹಂದಿ ಆಗ. அல்லேலூயா. அப்படி ஒரு முயற்சி பண்ண நினைச்சு ಆ ತರ ಮಾಡ್ಬೇಡ. நீ போய் அதுல ஊந்துறாரு. ನೀನು ಹೋಗಿ ಆದ್ರೆ நிறைய பசங்க அப்படி போய் மாட்டிருக்கிறாங்க. ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಆ ತರ அப்ப தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்ம அந்த அக்கிரமத்திலே இருக்க கூடாது. ನಾವು அந்த ಅಕ್ರಮದಲ್ಲಿ உலகத்தான் அதுல பிடிக்கப்பட்டிருக்கிறான், ಲೋಕದ துன்மார்க்கனால பிடிக்கப்பட்டிருக்கிறான், ದುಷ್ಟನು ಅದರಲ್ಲಿ அவன் பாவ கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறான். ಪಾಪದ ಹಗ್ಗದಿಂದ ஆண்டுடைய பிள்ளைக்கு ஒரு உணர்வை ஆவி ஆண்டவர் தந்திருக்கிறார். ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಯಾವಾಗಲೂ அந்த மனசாட்சி இருக்குது பாரு, உனக்கு சந்தோஷமா இருக்காது, ಮನಸಾಕ್ಷಿಯಿಂದ ನಡಿಬೇಕು. சந்தோஷமா இருக்காது ಅದು உனக்கு. ಸಂತೋಷವಾಗಿರೋದಿಲ್ಲ. அதனால தாவீது சொல்றாரு, ಅದರಿಂದ ದಾವಿದನು ಹೇಳ್ತಾನೆ, தப்பு பண்ணிட்டான் ஒரு பாவம், ಪಾಪ ಮಾಡ್ಬಿಟ್ಟ, சொல்றான், ஐயோ என் அக்கிரமங்கள் நீங்க என்ன கழுவும், ನನ್ನ ದುಷ್ಟತನವನ್ನು தெரிஞ்சே போயிட்டேன், அக்கிரமம் நீங்க என்ன கழுவிடுங்க, ಅಕ್ರಮ ಹೋಗೋದಕ್ಕೆ நான் ನನ್ನ நாட்டு ಹೊಡೆಯುವುದು. தேசத்துக்கு ராஜா, ನಾನು ದೇಶಕ್ಕೆ நான் ರಾಜ, கிரமமா நடக்க வேண்டியவன், ಕ್ರಮವಾಗಿ நான் ஒழுங்கா நடக்க வேண்டியவன், ನಾನು நானே ಚೆನ್ನಾಗಿ அக்கிரமத்தில் நடந்துட்டேன். ನಾನೇ ಅಕ್ರಮ அதான் சங்கீதம் 51:2 சொல்றாரு, ಅದೇ ಕೀರ್ತನೆಗಳ என் 52 அக்கிரமங்கள் நீங்க என்னை கழுவும், ನನ್ನ ಅಕ್ರಮಗಳು என் பாவமற என்னை சுத்திகரியும். ನನ್ನ ಪಾಪದಿಂದ ನನ್ನ அல்லேலூயா. ಶುದ್ಧೀಕರಿಸು. சங்கீதம் 32 வாசிக்கிறது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ಯಾರ ಪಾಪವನ್ನು ದೇವರು ಎನ್ನಿಸದೇ ಇದ್ದಾರೋ ಅವರು ಭಾಗ್ಯವಂತರು. அக்கிரமத்தை எண்ணிட்டாரு, ಅಕ್ರಮವನ್ನು ಎನ್ನಿಸಿದರೆ அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சு போச்சு. ಅಷ್ಟೇ ನಮ್ಮ ಕತೆ ಮುಗಿಯಿತು. அக்கிரமத்தை எண்ணாது இருக்கிற வரைக்கும் ஓகே. ಅಕ್ರಮಗಳನ್ನು எவனுடைய பாவத்தை அவனுடைய அக்கிரமத்தை எண்ணாது இருக்கிறவன் பாக்கியவான். ಯಾರ ಪಾಪವನ್ನು ಅಕ್ರಮವನ್ನು ಎನ್ನಿಸಲ್ಪಡದೇ ಇದ್ದಾರೋ அக்கிரமத்தை எண்ணிட்டாரு, ಅವನು ಧನ್ಯನು. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ಅಕ್ರಮವನ್ನು ಎನ್ನಿಸಲ್ಪಟ್ರೆ ಅಷ್ಟೇ ಮುಗಿತು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீது சொல்றாரு ದಾವಿದನು ಹೇಳ್ತಾನೆ, 38:4